எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து லாக்மேயோட ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் தான் வந்து நம்ம இன்னைக்கு ரிவ்யூவா பார்க்க போறோம். அவங்களோட ஸ்கின் டிண்ட், அதுக்கப்புறம் அவங்களோட காம்பேக்ட். அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லாக்மேயோட வைட்டமின் சி நிறைஞ்ச வைட்டமின் சி சூப்பர் க்ளோ ஸ்கின் பர்ஃபெக்டிங் ஸ்கின் டிண்ட் 3% வைட்டமின் சி காம்ப்ளெக்ஸ் மேக்கப் பிளஸ் ஸ்கின் கேர் அப்படின்றாங்க. அதோட சேர்த்து அவங்க லாக்மே வைட்டமின் சி சூப்பர் க்ளோ ஸ்கின் பர்ஃபெக்டிங் காம்பேக்ட், இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த வீடியோல நம்ம ரிவ்யூவா பார்க்க போறோம். ஸோ இதோட அப்ளிகேஷன் ரிவ்யூ ரெண்டுத்தையும் பார்க்க போறோம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸாக தான் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. ஸ்கின் டிண்ட், அதுவும் வைட்டமின் சி க்ளோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள். ஸோ சரி இதை வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ரெண்டுமே வந்து வெரி வெரி அஃபோர்டபுள் ரேட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இதுதான், அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து இதுதான். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்ச். ஸோ ஒரு பட்ஜெட் ரேஞ்சான ஒரு ஃபவுண்டேஷன் சொல்ல முடியாது, ஸ்கின் டிண்ட்ன்றது ஃபவுண்டேஷன் கிடையாது. அது என்ன சொல்றது, அவங்க சொன்ன மாதிரி மேக்கப் ஸ்கின் கேர் சேர்ந்து ஒரு விஷயம். ஸோ ஸ்கின் டிண்ட் அண்ட் காம்பேக்ட் வந்து இந்த ரேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இல்லை. ஸோ அது கண்டிப்பாக ஒன்றுன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட். இன்னுமே நிறைய ஷேட்ஸ் கொடுத்துருக்கலாம். லாக்மே வந்து இவ்வளோ வருஷம் நீங்கள் மேக்கப்பில் இருக்கிறீங்க, ஸ்கின் கேரில் இருக்கீங்க. ஸோ இன்னுமே ஒரு 10 ஷேட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்கின் டிண்ட் அப்படின்றது ஒரு லைட் வெயிட்டான ஒரு மேக்கப். ஸோ அதை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால அதுவும் முக்கியமாக காலேஜ் கோயர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இன்னுமே கலர் ஷேட்ஸில் கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்னோட ஒரு கைண்ட் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவரேஜ் பற்றி பேசலாம். ஸோ இது வந்து ஸ்கின் டிண்ட். ஸோ ஸ்கின் டிண்ட்னாவே லைட் கவரேஜ் தான் இருக்கும். லைட் எப்படி சொல்றது, மீடியம் கவரேஜ், கண்டிப்பாக மீடியம் கவரேஜ் சொல்ல முடியாது. இது ஒரு லைட் கவரேஜ் ஸ்கின் டிண்ட் தான். மற்ற ஸ்கின் டின்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கவரேஜ் பொறுத்த வரைக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருந்தது, ரொம்ப டார்க் பிக்மெண்டேஷன் இருந்தால் ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஸ்கின் டின்ட்லாம் ஆப்ஷன் எடுக்கவே கூடாது. பிகாஸ் அது சுத்தமாக எதுவுமே கவர் பண்ணாது. நீங்கள் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி தான் போகணும். பட் உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக தான் உங்களுக்கு இருக்குது, பிக்மெண்டேஷன்ஸ் அந்த மாதிரி பெருசாக கவர் பண்ண ஒன்றும் இல்லை, எனக்கு லைட் வெயிட்டாக ஒரு மேக்கப் வேணும் அப்படின்னா இது கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸ்கின் டின்ஸ் யூஸ்வலாக நல்லா இருக்கும். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஒரு லைட் கவரேஜான ஒரு ஸ்கின் டிண்ட். ஸோ இவங்க சொல்கிற மாதிரி ஃபினிஷ், அந்த அவங்க சொல்கிறாங்க பெரிய சூப்பர் க்ளோ அப்படின்ற ஃபினிஷ் இருக்கா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக ஒரு க்ளோயிங்கான ஒரு அழகான ஸ்கின் டிண்ட். வெரி க்ளோயிங், வெரி நைஸ், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பட் இதில் சூப்பர் க்ளோன்றதுலாம் போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா இதை போட்ட அப்புறம் வந்து எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு அந்த இது கொடுக்குற அந்த க்ளோ இதை வந்து பச்சக் அப்படின்னு முடிச்சிருது. அந்த க்ளோ வந்து இது சப்புன்னு பண்ணி செமி மேட் ஆக்கி, மேட்டாக இருக்கு, நீங்கள் அப்ளிகேஷனே பார்க்க முடியும், மேட்டாக இருக்கு. மேட்டுக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு லைட் செமி மேட்டாக கொண்டு வருது, அவ்வளோதான். பட் இது போடாமல் இது மட்டும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் க்ளோ ஃபினிஷ் கிடைக்கும், அழகான ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. இன்னொன்று இதோட கவரேஜ் என்ன அப்படின்னா இதுவும் வந்து ஒரு லைட் கவரேஜ் தான். இந்த மாதிரி இது கொடுக்குற அதே ஒரு லைட் கவரேஜ் தான் வந்து இது கொடுக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபினிஷ் வந்து மேட் ஃபினிஷ் தான். இது இந்த க்ளோ ஃபினிஷ்லாம் கிடையவே கிடையாது. ஒரு 1 ஹவருக்கு மேலே இது வந்து ஒரு செமி மேட் ஃபினிஷ் கொடுக்குது. நெக்ஸ்ட் மைனஸ். எஸ், எனக்கு இது பெரிய மைனஸ். ஏன்னா சில லாக்மே ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், நம்ம போடும்போதே பா அப்படின்ட்டு இருக்கோம், எம்மா சாமி மயக்கம் சாமின்ற அளவுக்கு. ரெண்டுமே ஃப்ரேக்ரன்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ் பாதி மேக்கப் பாதின்ற மாதிரி ஃப்ரேக்ரன்ஸை வச்சு செஞ்சுருக்காங்க. ஏயா பயங்கர ஃப்ரேக்ரன்ஸ், என்ன இது, என்னத்தை மறைக்க நீங்கள் இவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி. குளிக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் போடுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று மறைக்கிறதுக்கு தான் இவங்க இவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் போட்டிருக்காங்க. செம ஸ்மெல்லு, ஐயோ. டூ
ஃப்ரேக்ரன்ஸ் ஃபேஸில் ஃப்ரேக்ரன்ஸ்னால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நல்லாவே இல்லை. ஸ்மெல் பெரிய மைனஸ், சுத்தமாக பிடிக்கல. இது வந்து பயங்கர சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது செம்ம பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஏன்னா இதில் ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அடுத்தது எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரேக் அவுட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வரல. எந்த சென்சிட்டிவ் இஷ்யூஸ், ரெட்னஸ் அந்த மாதிரி எதுவுமே வரல. நெக்ஸ்ட் பிக் மைனஸ். ஐயோ அப்படின்றீங்களா? ஆமாங்க, பட்ஜெட்டாக ஃபவுண்டேஷன். ஐயோ இந்த ஒரு விஷயம் இருந்ததுதான் இது வந்து கண்டிப்பாக சூப்பர் தான். பட் அந்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், லாங் லாஸ்டிங் எபிலிட்டி. ஸ்கின் டென்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் டென்ஸ் வந்து ரொம்ப லாஸ்ட் பண்ணாது. அதே மாதிரி தான் இந்த ஸ்கின் டின்ட்டும் லாஸ்ட் பண்ணவே இல்லை. மேக்ஸிமம் 2 to 3 hours தான். 2 to 3 hours, அதுக்கு மேலே சுத்தமாக தாங்கலை. எங்கே இருக்குதுன்ற அளவுக்கு காணாமல் போயிடுது. ஏசியில் இருந்தால் அது வந்து 3 hours 3 to 4 hours வரலாம். மற்றபடி ஜென்ரலான ஒரு டெம்பரேச்சர், அதுவும் இப்போ இருக்கிற வெயிலுக்கெல்லாம் வந்து 2 to 3 hours தாங்குறது பெரிய விஷயம். சுத்தமாக லாங் லாஸ்டிங் கிடையவே கிடையாது ஸ்கின் டின்ட். ஸோ நீங்கள் இந்த காலேஜுக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டச்சப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் எடுத்து நீங்கள் டச்சப் பண்ணி திருப்பியும் இந்த பவுடர் போட்டு, இதுவும் வந்து லாங் லாஸ்டிங் கிடையாது. இதுவும் அதே கேஸ் தான். இதுவும் வந்து லாங் லாஸ்டிங் கிடையாது. ஸோ நீங்கள் அப்பப்போ டச்சப் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் இது ரெண்டுமே. எனக்கு பட்ஜெட்டாக வேணும், லாங் லாஸ்டிங் இல்லைனாலும் பரவாயில்ல, லைட் வெயிட்டாக இருக்குல்ல அது போதும், நேச்சுரல் ஃபினிஷ் இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, எனக்கு இது போதும், நான் டச்சப் கூட பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ என்னோட ஷேட் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நியூட்ரல் ஆல்மண்ட். என்ன லக்குன்னு தெரில, நான் எனக்கு ஒன்று தோணுச்சு, லாக்மேல நம்மளுக்கு எப்பவுமே இந்த நியூட்ரல் ஆல்மண்ட் தான் வந்து செட் ஆகிருக்குன்னு. அது மாதிரி ஒரு குத்து மதிப்பில் வாங்கினேன். அந்த குத்து செம குத்தாக இருந்தது, பக்காவாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு ரெண்டுமே ஸ்கின்னுக்கு. ஸோ நீங்களே அப்ளிகேஷனில் பார்க்க போகிறீங்க. Yes, what it is. Okay. அம்மா இன்னும் 2 minutes தான் முடிச்சிடுவேன். ஓகே குட்டி கியூட் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. அதான் அந்த ஷேடு வந்து செம்மையாக மேட்ச் ஆகிடுச்சு, சூப்பராக இருந்தது ஷேடு, சான்ஸே இல்லை. நிறைய தடவை இந்த மாதிரி ஷேடு பிரச்சனையாகும். ஆனால் ரீசெண்டாக நான் கரெக்டாக செலக்ட் பண்ணுறேன், எப்படின்னு தெரில. ஸோ அதாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டச்சப் பண்ணிக்கிறதுல பிரச்சனை இல்லை, டச்சப் பண்ணிக்கலாம், இடம் இருக்குன்னா இது ஓகே. இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து இட்ஸ் நாட் அ குட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய மைனஸ், வெறும் இந்த க்ளோயிங் விஷயத்துக்கு மட்டும் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது ஒரு ஓகேஷான ஒரு ப்ராடக்ட் தான், அவ்வளோதான். என்னதான் ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் நிறைய மைனஸ் இருக்கு. ஆஸ் வெல் ஆஸ் இதில் விட்டமின் சி இருக்குன்றாங்க. இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். ஆமாம், வைட்டமின் சி இருந்தால் சன்ஸ்க்ரீன் போடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேட்டர். ஸோ அப்ளிகேட்டர் வந்து ஓகே தான். எனக்கு பம்ப் இருந்தால் ஒன்றுமே நல்லாயிருக்கும், பட் ஓகே தான் அப்ளிகேட்டர். ஸோ அதை வச்சு தான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வந்து நான் கையில் வந்து அப்ளை பண்ணி இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக கையில் அப்ளை பண்ண. ஒழுங்காக என்ன சொல்லுது, பிளெண்டே ஆகலை. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஒரு வெள்ளை தோற்றமாக ஒரு மாதிரி இருந்தது, பார்க்கவே நல்லாவே இல்லை, அப்படியே ஸ்கின் மேலேயே இருந்தது. இப்போ இதே நீங்கள் ப்ரஷ்ஷில் பாருங்களேன், சூப்பராக இருக்குது, அழகாக பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு வெள்ளைப்படிதல் மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீட்டாக இருந்தது. ஸோ ப்ரஷ்ஷு தான் வந்து நல்லா இருக்குது இந்த ஃபவுண்டேஷனை வந்து பிளெண்ட் பண்ண. ஸ்பஞ்சு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கவரேஜே கொடுக்காது. ஏன்னா ஸ்பஞ்ச் வந்து ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஈர்த்துக்கும். அப்படின்னும் போது ஸ்கின் டின்னில் முதலே கவரேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ ஒன்றுமே கவரேஜ் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ப்ரஷ்ஷு தான் வந்து எனக்கு இது வந்து கரெக்டாக பட்டுச்சு இது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நல்லாவும் இருந்தது அப்ளை பண்ண. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரஷ் தான் இது. ஸோ பவுடர்லாம் காம்பேக்ட்லாம் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் இப்படி தான் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்களா மேட் ஃபினிஷாக இருக்குன்னு. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் ப்ராடக்ட் ரிவ்யூ, லாக்மேயோட நியூ ஸ்கின் டின்ட் அண்ட் காம்பேக்டோட ரிவ்யூ, என்னோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து இது நைக்கால வாங்கினேன். ஸோ அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.